ஹலோ மக்களே, வெல்கம் டு ராகேத ரசிகா. ஹலோ மக்களே, வெல்கம் டு ராகேத ரசிகா. ஹலோ மக்களே, வெல்கம் டு ராகேத ரசிகா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நான் லைக் படம் பார்த்தேன். அதை பற்றின சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். என்னடா புதுசாக கண்டென்ட் மட்டும் தான் போடுவேன்னு சொல்லியிருந்தேன், திடீர்னு ரிவ்யூக்கு வந்துட்டேன்னா வேறு வழி இல்லை மக்களை, எதையாவது பேசி ஆகணும். எனக்கு டைம் இல்லை, பட் எனக்கு அந்த மோட்டிவேஷன் மட்டும் இருக்குது, ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் லைக் படம் பார்த்தேன், அதை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. படம் பிரதீப் ரங்கநாதன் நடித்து விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆன படம். நானும் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு விக்கி ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் பார்க்க முடியல. 11 பார்த்தேன். அன்றைக்கே ரிவ்யூ போடணும்னு நினச்சேன். ஆஸ் யூஷுவல் ரொட்டீனில் மாட்டிகிட்டு இருக்கவனுக்கு டைம் எங்கே கிடைக்கும், அதனால் என்னால் போட முடியல. ஸோ இவ்வளோ நாள் ஆனாலும் எனக்கு அதில் ஒரு நல்லது என்ன அப்படின்னா, நான் இந்த லைக் சம்மந்தமான போஸ்ட் அண்டு வீடியோஸ்லாம் வருதில்ல, ஒரு சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லலாம் வருதில்ல, அது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆடியன்ஸ்குள்ளே இருக்கிற அந்த வித்தியாசங்கள், அந்த எப்படி அவங்களோட டேஸ்ட்லாம் டிஃபர் ஆகுதுன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பர்சனலி நான் என்னோடய ஃபேமிலியோடு போயிட்டு இருந்தேன். அதில் எங்கள் அம்மா இருந்தாங்க, அவங்க கிட்டத்தட்ட 50 நெருங்கிட்டு இருக்காங்க. 20s இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. நானும் போயிருந்தேன். அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் அம்மா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 20s இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக நானும் என்ஜாய் பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்தது. தியேட்டரில் பின்னாடி இருந்தவங்க 60+ சம்திங் அந்தமாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. தியேட்டரில் நல்ல வைப்பு. அந்த படத்தோட அந்த கலர்ஸு, சாங்ஸு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காமெடிக்கு எல்லாம் நல்லா சிரிச்சிருந்துருந்தாங்க. நான் அந்த டேரக்டர் எப்படி லைக் விக்கி எப்படி ஒரு சீனையும் எடுத்துகிட்டு போகிறாரு, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குது, பின்னாடி செட் ஒர்க் எப்படி இருக்குது, ப்ராப்பராக மியூசிக் எப்படி இருக்குது, டயலாக்ஸ் எப்படி இருக்குது, இதுமாதிரி நான் அந்த கொஞ்சம் டைரக்டர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது 2040 அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மத்தியானத்தில் பள்ளியிருந்து வெயில் அடிக்கும்போது கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் சிட்டி இன்னும் இப்படி தான் இருக்கா அப்படின்ற ஃபீல் இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் பைக்கில் வரும்போதும் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் அந்த படத்தை பற்றி. சரி, வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சோஷியல் மீடியா போய் பார்க்குறேன். எனக்கு ஒரு மாதிரி மிக்சட் ரிவ்யூவாக இருக்குது. எனக்கு வித்தியாசமாக இருக்குது. இந்த படம் நல்லா தானே இருக்குது. இப்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, ரொம்ப டஃப்பான ஸ்க்ரீன் ப்ளே, இந்த ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இதோ அந்த பாட்டிலுக்கு பின்னாடி என்ன பார்த்தியா, அதுவும் அந்த சேருக்கு பின்னாடி ஒரு டீட்டெயில் வச்சுருந்தாங்க பார்த்தியா, அந்த மாதிரியெல்லாம் இல்லை இந்த படம். ரொம்ப சிம்பிளான படம், எல்லாருக்குமே பார்த்தாலே புரியக்கூடிய ஒரு படம். ஆனால் மக்கள் இதுக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. டோட்டலாக நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஆனால் திட்டுறாங்க. அது எனக்கு புரிஞ்சிக்க முடியல. இப்போ எனக்கு விக்னேஷ் சிவன் அவரை மாதிரி ஸ்டைலில் தான் நம்ம ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை. லைக் லைட் ஹார்ட்டடாக எல்லாருக்கும் புரியணும், என்டர்டெய்னிங்காக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், ஃப்ரேம்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு படம் பார்த்துட்டு போகிறவங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீலிங் வரணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆக்சுவலாக இது எனக்கு இப்போ மாறினது தான். அதுக்கு முன்னாடி நானும் லைக் லோக்கி, அட்லி, கொஞ்சம் சீரியஸான, சொசைட்டிக்கு நல்லது சொல்கிற ஒரு ஹீரோ, ஒரு ஆல்ஃபா மேல் கேரக்டர், அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தது. பட் அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு. ஏன்? மக்கள் ஆல்ரெடி லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான். அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கணும் அடுத்த நாள் அவன் தொடங்குறதுக்காக. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் தான் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங் ஃபீலிங் கொடுக்கும். அது எடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எனக்கு தாட் வந்ததுலேருந்து நான் இந்த மாதிரி ஸ்டைல் தான் எடுக்கணும், எழுதணும் அப்படின்றத நான் நினச்சிட்ருக்கேன். அதனால் எனக்கு விக்னேஷ் சிவன் ரொம்ப பிடிக்கும். போடாப்படியிலேருந்தே பிடிக்கும். இந்த படமும் எனக்கு பிடிச்சிது. ஆனால் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது. என்னடா இது கிரிஞ்சுன்றாங்க, பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் கிராஸ் பண்ண முடியல. ரியாலிட்டி, ஃபேண்டசி. சினிமான்றதே ஒரு ஃபேண்டசி தானே. நம்ம நேரில் பார்க்க முடியாத விஷயங்களை தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறோம். இப்போ லைஃப் சீரியஸாக இருக்குது, லைஃப் ரொம்ப ட்ராஜிக்காக இருக்குது, லைஃப்பில் என்னென்னமோ நடக்குது. அதையே தூக்கி சினிமாவில் காட்டுறதுல ரிலேட் பண்ணிக்கலாம், ஃபீல் பண்ணலாம், ஓகே. பட் எல்லா டைமும் சீரியஸான படமே வரணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி இது லைட் ஹார்ட்டட் மூவின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் சம்திங் ரிஃப்ரெஷிங். ஒரு நல்ல ஐடியா அது. இப்போ 2014 முன்னே டெக்னாலஜிக்கல் ப்ளூவை காட்டி எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி அந்த மாதிரி எல்இடி, ஹோலோகிராம், ஒரு மாதிரி டார்க்கு, ரொம்ப மூடியாக காட்டுவாங்க. எனக்கு மாதிரிலாம் எனக்கு அது ஓகே அது. ஆனால் பட் இது நல்ல கலருக்கான செட்டிங் நல்லா சாங்ஸு, ஆக்டிங் கிருத்தி ஷெட்டி நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதன் நல்லா தான் பண்ணியிருந்தார். யஷ் சூர்யா பின்னிட்டார். அவரோட டைலாக், யோகி பாபு மஜா அந்த அளவுக்கு இருந்தது. அவரோட காமெடிக்கு எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. பின்னாடி அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. அம்மா சைடு பார்த்தா அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க.
சம்திங் அந்த அவங்களுக்கு அந்த இன்னசென்ட் ஹார்ட் இருக்கிறதுனால அதை என்ஜாய் பண்ணுறாங்க. தெரியல நான் ஏன் வந்து இது பிடிக்கல அப்படின்றது எனக்கும் புரியல. எனக்கு என்ன அப்படின்னா லைஃப்பை ஒவ்வொருத்தங்க பார்க்குற பார்வை இருக்குல்ல, அவங்களோட பிலீஃப் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃபிலாசபிக்கல் கன்க்ளூஷன் ஏதாவது வந்திருப்பாங்களே, அது வந்து அவங்க படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாதிக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரியலி அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க, அதை வச்சு தான் பார்ப்பாங்க ஒரு படத்தை. ஏன் சம்திங் அதுலேருந்து வெளியே வந்து பார்க்கவே முடியாதா? இப்போ நம்ம வந்து ஒரு ஹோலி ஃபங்க்ஷன் போகிறோம், நம்ம தமிழர்கள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹோலி ஃபங்க்ஷன் போகிறோம், ஏதோ நடக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த இடத்துல போயிட்டு கலர் நம்ம பூசினா தானே, கலர் அடிச்சுக்கிட்டு கலர் பூசி ஒரு டான்ஸ் நல்லா ஆடினா தானே அந்த ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். சம்திங் அதில் உள்ளே போகாமையே நம்ம இப்படியே நின்றுட்டு இதெல்லாம் நடா லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும்? லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கா எக்ஸிஸ்டன்ஸ்க்கா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னாடி வந்து நிற்கும் போது எனக்கு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப்ன்றது. எக்ஸிஸ்டன்ஸ் வந்து வெறும் எக்ஸிஸ்டன்ஸ்னால என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நத்திங். கோமாவில் இருக்கிறவங்க கூட எக்ஸிஸ்டன்ஸ் தான், 1000 வருஷம் இருக்கிற மரமும் எக்ஸிஸ்டன்ஸ் தான். பட் அதனால் நம்மளுக்கு என்ன சம்திங் பர்சனல், நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், நம்ம நிறைய சுற்றி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுதானே ஐடியாலஜி. என்னோடய ஐடியாலஜி அப்படின்றதுனால தான் ஒருவேளை இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னடா ரிவ்யூ தவிர்த்து எதனோ பேசிக்கிட்டு இருக்கே நீங்கள் நினச்சிங்கன்னா, ரிவ்யூ வந்து ரொம்ப நாள் ஆனதால் தெரியல. எனக்கு படம் நல்லா இருக்குது, ஆனால் இவங்களோட அந்த சோஷியல் மீடியாவில் அந்த பார்த்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் எனக்கே என்னடா இது, இந்த வேவ் லென்த்து நம்மளுக்கு தான் தப்பாக பிடிக்குதா, இல்லை இவங்க கரெக்டாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்ததால் தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ படம் எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு நல்லா இருந்தது, நீங்களும் போய் பாருங்கள். ஆனால் போகும்போது நம்ம ஒரு ஃபேண்டசி தான் போய் பார்க்குறோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்னசென்ட் மூடுக்கு போயிட்டு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஜட்ஜ்மெண்டல் மோடில் போய் பார்த்தா எந்த படத்துலையுமோ நம்ம ஜட்ஜ் பண்ணலாம், அவதாரை கூட நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். ஓகே, எனக்கு தெரியல இந்த பர்ஸ்பெக்டிவை புரிஞ்சிக்கிறது, இந்த பர்ஸ்பெக்டிவ் தான் ஆக்சுவலி ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை வந்து டிஃபைனே பண்ணுது. அதை புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க, ஒரு ஏஜ் குரூப் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி ரசிக்கிறாங்க, இதெல்லாம் நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி கதைகளை வந்து தொடர்ந்து விக்னேஷ் சிவன் எடுத்துகிட்டு இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு கட்ஸ் வேணுங்க. அந்த கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு போய்டும், பரவாயில்ல அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு அந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தது, எனக்கு லைக் மூவி பிடிச்சிருந்தது. ஸோ ஆடியன்ஸான நீங்களும் அதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிச்சது என்ன பிடிக்கலன்னு கமெண்ட்லையாவது சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஆக்சுவலாக செட்டு இதுவே நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக. ஸோ தேங்க்ஸ் டு இந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு. அண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த தடவையாவது கொஞ்சம் ஒரு நல்ல கண்டென்ட்டாக ரெடி பண்ணி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ராகுலன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு ராகி தி ரசிகா யூடியூப் சேனல். ஓகே, பாய் மக்களே.